தைவானில் ஒருவரின் 2 கால்களும் ஒரு காப்புறுதி நிறுவனத்தை ஏமாற்றுவதற்காக 10 மணி நேரம் உலர் பனிக்கட்டியில் வைத்திருந்த பின்னர் துண்டிக்கப்பட்டதால் அவர் துயரமான இழப்புக்கு உள்ளானார். தைப்பேயிலுள்ள பல்கலைக்கழக மாணவரான ஜாங் என அடையாளம் காணப்பட்ட பாதிக்கப்பட்டவர் தனது முன்னாள் உயர்நிலைப்பள்ளி நண்பரான லியாவுடன் சேர்ந்து 5 காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து இழப்பீடு பெறுவதற்காக இந்த மோசடியை திட்டமிட்டது கண்டறியப்பட்டது. 2005 மற்றும் ஜனவரி 2023க்கு இடையில் உடல் நலம், ஆயுள், விபத்து, நீண்டகால பராமரிப்பு மற்றும் பயண காப்புறுதி உள்ளிட்ட 8 வகையான காப்புறுதிகளை உள்ளடக்கிய 5 வெவ்வேறு நிறுவனங்களிடமிருந்து ஜாங் பாலிசிகளை வாங்கியிருந்தார். 2023ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதியன்று ஜாங் மற்றும் லியாவும் நியூ டவுனில் உலர் பனிக்கட்டிகளை வாங்கினர். பின்னர் வீட்டிற்கு திரும்பிய பிறகு ஜாங் தனது வெறும் கால்களை ஒரு வாளியில் வைக்கப்பட்ட உலர் பனிக்கட்டிகளில் நனைத்தார். அதே நேரத்தில் ஜாங் வலியை தாங்க முடியாவிட்டால் தனது கால்களை வெளியே இழுக்காமல் இருக்க பிளாஸ்டிக் பட்டைகள் கொண்ட நாற்காலியில் அவரை லியாவ் கட்டினார். அதிகாலை 2 மணி முதல் நண்பகல் வரை 10 மணி நேரம் ஜாங் வலியை தாங்கினார். இது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோவை லியாவ் பதிவு செய்து அதனை ஆவணப்படுத்தினார். 2 நாட்களுக்கு பிறகு ஜாங் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பெற்ற போது அங்கு அவருக்கு 4வது டிகிரி உறைபனி, எலும்பு சேதம், இரத்த தொற்று மற்றும் கடுமையான தசை சேதம் இருப்பது கண்டறியப்பட்டது. இதனால் அவரது 2 கெண்டை கால்களும் துண்டிக்கப்பட்டன. ஜாங் தனது மோட்டார் சைக்கிளை இரவில் தாமதமாக ஓட்டியதால் உறைபனியால் பாதிக்கப்பட்டதாக அவர்கள் காப்பீட்டு நிறுவனத்திடம் கூறினர். 5 நிறுவனங்களின் 8 பாலிசிகளின் கீழ் மொத்தம் $1.4 மில்லியன் அல்லது $6.6 மில்லியன் ரிங்கிட் ஜாங் இழப்பீடு கோரியிருந்தார். இருப்பினும் ஒரு நிறுவனம் மட்டுமே $8,000 வழங்கியது. இதர 4 நிறுவனங்கள் முரண்பாடுகளை கண்டறிந்து அதிகாரிகளிடம் புகார் அளிக்கும் முன் கோரிக்கையை நிராகரித்தன. இதனிடையே ஜாங் மற்றும் லியாவ் மீது பின்னர் மோசடி மற்றும் வேண்டுமென்றே சுயமாக கடுமையான காயம் ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. ஜூன் 20ஆம் தேதியன்று தைவான் உயர் நீதிமன்றம் ஜாங்கிற்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. முக்கிய குற்றவாளி என கண்டறியப்பட்ட லியாவுக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது.